ஹாய்ங்க, ஹாப்பி மார்னிங். எல்லாம் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா? படிச்சுட்டே இருங்க, மார்க் ரொம்ப முக்கியங்க. நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஃபிசிக்ஸ்க்குரிய 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் இம்பார்ட்டன்ட்லாம் பார்க்க போகிறோம். 10ஆம் வகுப்பு அறிவியலில் இயற்பியலுக்குரிய முக்கியமான 2 மதிப்பெண் 4 மதிப்பெண் 7 மதிப்பெண் வினாக்கள்லாம் பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா இனர்ஷியா ஃபர்ஸ்ட் கேள்வி, மாஸ் வெயிட் 4வது கேள்வி, 5th கொஸ்டின் மொமெண்ட் ஆஃப் கப்பல், அடுத்து 6 பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ், 7 நியூட்டன் செகண்ட் லா, 8 இந்த ஒய் கொஸ்டின்ஸ்ல இருக்குங்க, ஒய் ஹவு ஒயில் அதெல்லாம். இந்த 8 9 10 ரீசனிங் கொஸ்டின்ங்க, கொஞ்சம் கண்டிப்பா ரொம்ப முக்கியம், போட்டு நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. 7வது கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா 2வது கொஸ்டின் பால் மாஸ் கால்குலேட் த சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்ட் ஆஃப் த பால், அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. டீட்டெயில பாத்தீங்கன்னா 1 2 4 5 இந்த 1 2 4 5 அதிகமா ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் பாத்தீங்கன்னா ராக்கெட் ப்ரொபல்ஷனும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் 4th கொஸ்டினும். அதனால செகண்ட் கொஸ்டின் நல்லா பாத்துக்கோங்க, சரிங்களா? அடுத்து எக்ஸசைஸ் ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் 2 டோர் கொஸ்டின் நல்லா பாத்துக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் லெசன் வருது. அடுத்தது 2வது லெசன்ல பாத்தீங்கன்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஸ்னெல்ஸ் லா இந்த கொஸ்டின், அப்புறம் 4 5 6 ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, எக்ஸாம்ல திரும்ப திரும்ப கேட்ட கொஸ்டின்ஸ் இது. அப்புறம் 9 10 ஒய் கொஸ்டின்ஸ், ரீசனிங் கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சுக்கணும். ஸ்கை அப்பியர் இன் ப்ளூவும் டிராஃபிக் சிக்னல்ஸ் ரெட் இன் கலரும் ரிப்பீட்டடா ரொம்ப நாளா கேட்ட கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சுக்கணும். 5 மார்க்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இந்த மூணுமே நல்லா படிச்சுக்கணும். ப்ராப்ளத்துல ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் வித் இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆஃப் த நேச்சர் ஆஃப் த இமேஜ், அந்த கொஸ்டின். சால்வ்டு ப்ராப்ளம்ஸ்ல பாத்தீங்கன்னா 2வது கொஸ்டின் பீம் ஆஃப் லைட், ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸுங்க. ஆன்சர் கூட மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுல 4th கொஸ்டினும் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ், நிறைய கொஸ்டின் பேப்பர்லாம் நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க, நல்லா கவனமா படிச்சுவாங்க. இதுல வந்து ஃபோக்கல் லென்த் ஆஃப் இட்ஸ் கரெக்ஷன் லென்ஸ் கேட்டிருக்காங்க, அது நல்லா ஃபார்முலா நல்லா d × d மைனஸ் d மைனஸ் d ஃபோக்கல் லென்த், அந்த ஃபார்முலா நல்லா வச்சுக்கோங்க. அடுத்தது தேர்ட் லெசன்ல பாத்தீங்கன்னா 1 கலோரி அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். பாயில்ஸ்லா முக்கியம், லா ஆஃப் வால்யூம் முக்கியம், ஐடியல் கேஸ் ரியல் கேஸ் முக்கியம். 7வது கொஸ்டின் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன் அந்த கொஸ்டின் முக்கியம். ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் கால்குலேட் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எட்ஜிங் பார், இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். டீடைல்ல ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் தேவையில்லை, ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா படிச்சுக்கோங்க. சால்வ்டு ப்ராப்ளத்துல நான் எதையும் மார்க் பண்ணல, இருந்தாலும் 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. 2 கொஸ்டின் நல்லா டாப்பர்ஸா இருக்கவங்க 2 கொஸ்டின் நல்லா தரவா பாத்துக்கோங்க. சரி, கேட்டதுல தேர்ட் லெசன்ல இருந்து செகண்ட் கொஸ்டின் கொஞ்சம் நல்லா பாக்குறது நல்லது. வால்யூம் ஆஃப் தி கேஸ் கண்டெய்னர் அது இருக்கு இல்லைங்க, அது கொஞ்சம். அடுத்தது இதுலயே அடுத்த லெசன் பாத்தீங்கன்னா 4th லெசன் யூனிட் ஆஃப் கரண்ட் டங்ஸ்டன், அது ரொம்ப முக்கியம். 1 3 ஷார்ட் ஆன்சர்ல, ஷார்ட் ஆன்சர் 2 மார்க்ஸ்ல ஓம்ஸ் லாவும் டிஸ்ட்ரிபியூஸ் பிட்வீன் 4th கொஸ்டின் ரொம்ப முக்கியம். 5th கொஸ்டின் கண்டிப்பா முக்கியம், ஒய் கொஸ்டின். அடுத்து லாங் ஆன்சர்ல பாத்தீங்கன்னா 1 2 3 4th கொஸ்டின் 4 கொஸ்டின் நல்லா தரவா படிச்சுக்கணும் லாங் ஆன்சர்ல. டீடைல்ல ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் கால்குலேட் எனர்ஜி கன்சியூம் இன் தி மந்த் ஆஃப் ஜனவரின்னு கொடுத்துட்டாங்களா, அந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்துவாங்க. அடுத்து ஹார்ட்ஸ் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா அதுலயும் செகண்ட் ஒன் ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் ஆர் பாசிங் கரண்ட் ஆஃப் 5 ஆம்பியர்னு கொடுத்துட்டாங்களா, அந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்துவாங்க. சால்வ்டு ப்ராப்ளத்துல செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் சொன்னது எல்லாமே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டினுங்க, தரவா பார்த்துக்கணும். அதே மாதிரி 4th கொஸ்டின் அதை தரவா பார்த்துக்கணும். 4th 3 ரெஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க இல்லைங்க, இது எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தரவா பார்த்துக்கோங்க, சரிங்களா? அடுத்தது 5th லெசன்ல சவுண்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஷார்ட் ஆன்சர்ல 4th 5th இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸுங்க. பிரீஃப்லி பாத்தீங்கன்னா எதுனா 1 2 5 கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ப்ராப்ளம் கார்னர்ல பாத்தீங்கன்னா a person who is sitting at distance 400 meter, தேர்ட் கொஸ்டினும் 2 objects 6th கொஸ்டினும் string sound signal 7th கொஸ்டினும் ப்ராப்ளத்துல ரொம்ப முக்கியம். டீடைல்ல பாத்தீங்கன்னா 3 4 மூணாவதும் 4வதும் டீடைல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சால்வ்டு ப்ராப்ளம் புக்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்லா பாத்துக்குவாங்க, அது கொஞ்சம் 100% இருக்கும். அதே மாதிரி தேர்ட் ஒன் நல்லா பாத்துக்குவாங்க, இது ரெண்டுமே முக்கியம் ப்ராப்ளம் புக்ல சால்வ்டு ப்ராப்ளத்துல. அடுத்தது பாத்தீங்கன்னா 6th லெசன்ல ஷார்ட் ஆன்சர்ல 3 7 10 11 ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க. 2 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் மாஸ், 1 இன்ஜின், சோடி ஃபிரான்சைஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா, அப்புறம் 6 7 எல்லாம் ரொம்ப முக்கியம். 6 7 நல்லா பாத்துச்சுவாங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஒய் கொஸ்டின்ஸ்ல கண்டிப்பா கேட்பாங்க, ஏன் அந்த மாதிரி சொல்லல அப்படின்னு, அந்த மாதிரி, சரிங்களா? அடுத்து 9th கொஸ்டின் டீடைல்ல பாத்தீங்கன்னா செகண்ட் தேர்ட் ரொம்ப முக்கியம். ஆல்பா பீட்டா காமா கம்பாரிசனும் நியூக்ளியர் ரியாக்டர் ரொம்ப முக்கியம். சால்வ்டு ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டும்
6.3 6.1 6.3 ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்து ஹார்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா அதே லெசன்ல செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸ்ரேட் கொஸ்டினும் செல்ஃபோன் கொஸ்டினும் இதெல்லாம் இன்னும் படிக்கலாம் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் 2 மார்க்ஸ்ல கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லை கம்பல்சரியில கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருக்கும் சரிங்களா. அடுத்தது ஹார்ட்ஸ் அதே மாதிரி அதுக்கு ஃபிஃப்த் லெசன்ல ஹார்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம் ஆல்ரெடி. அதே மாதிரி இங்க செகண்ட் லெசன்ல செகண்ட் கொஸ்டின் இது வந்து பேர்ட்ஸ் கொஸ்டின். பேர்ட்ஸ் கண்டிப்பா படிச்சுக்கோங்க, படிக்கலாம் படிச்சுக்கோங்க. இந்த ஹார்ட் கொஸ்டினை கண்டிப்பா கேட்பாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெசன்ல லாஸ்ட் கொஸ்டின், இதுல அந்த ஹெவி ட்ரக்குமே அடிக்கடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். செகண்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ இந்த பிசிக்ஸ்ல சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ராப்ளமே இன்க்ளூட் ஆயிருக்கு, 2 மார்க் இன்க்ளூட் ஆயிருக்கு, 4 மார்க் இன்க்ளூட் ஆயிருக்கு, 7 மார்க் இன்க்ளூட் ஆயிருக்கு. ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான் பார்த்தோம். அதனால கவனமா இந்த கொஸ்டின்ஸ் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா பிசிக்ஸ்ல நீங்க எந்த அளவுக்கு பயப்பட தேவையே இல்லை. ஒரு சில 5 மார்க்ஸ் ஒமிட் பண்ணிருக்கேன், அதனால பயப்பட வேண்டாம் சார் இதெல்லாம் கேட்டுருவாங்களான்னு. கேட்க மாட்டாங்க. நம்ம படிச்சதுலேருந்தே கண்டிப்பா சாய்ஸ் எதிரால வந்துடும், அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா வேணா ரொம்ப செமி டாப்பரா நல்லா புக் ஃபுல்லோ நூக்கணக்கான படிச்சவங்க வேணா எல்லாத்தையும் ஒருக்கா ரீட் பண்ணுங்க. இல்ல சார் நான் ஆவரேஜ் 70-80 மார்க்ஸ் எடுத்துட்டு இருக்கேன்னா இந்த பிசிக்ஸ் இந்த கொஸ்டின்ஸே போதும். ஸ்லோ லேர்னர்ஸ் 40 above 40 below 40 aboveலாம் இருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸே உங்களுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் தான். இதுலயுமே ரொம்ப ஃபில்டர்ட் கொஸ்டின் சொல்லலாம். இருந்தாலும் நீங்க படிச்சதோட சேர்த்து இது எக்ஸ்ட்ராவும் படிச்சு வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். இதுக்காக அப்கமிங் வீடியோஸ் கெமிஸ்ட்ரியும் பயாலஜி வரும், அதையும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இருக்கிற வீடியோஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், எல்லா வீடியோஸும் போய் சேனல்ல போய் வீடியோஸை பாருங்க. எல்லாமே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் எல்லா எக்ஸாமும் நல்லபடியாக அட்டன் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். எந்த டவுட் வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறீங்க இந்த வீடியோல இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பை. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க எக்ஸாம்ஸை. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை பை.